நான் ஆனந்தி பேசுகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 வாரமாகவே சரியா 2 வாரமாகவே நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. 2 வயசு ஒரு 60 வயசு வரை பாட்டி கூட விட மாட்டேங்காங்க. அப்படி என்ன ஒரு வெறித்தனமான செயல் அப்படிங்கிறத எனக்கு புரிய மாட்டேங்குது. நாயை விட கேவலமாக, அதாவது நாயை கூட நம்ம சொல்ல முடியாது சரியா, அதை விட மோசமான மனுஷங்களாக இருக்காங்க அவங்க. அவன் எவ்வளோ ஒரு வெறி பிடிச்ச பையனாக இருந்திருந்தான், எவ்வளோ ஒரு வெறி பிடிச்ச பையலாக இருந்தான் அப்படின்னா, அந்த பிள்ளைய அந்த மாதிரி பண்ணி விளாத்தி குளத்தில் போட்டிருப்பான். அதாவது சாதாரணமாக இறந்து குடும்பத்தில் ஒரு 20 வயசு பிள்ளைய சாதாரணமாக ஒரு நோய்வாய்ப்பட்டு இழந்து நிற்கிற பேரண்ட்ஸுக்கே அந்த பிள்ளையோட வலி வேதனைகள் அவங்கள விட்டு போவே செய்யாது. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த வலி வேதனைகள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த மாதிரி பண்ணி போட்டாங்க அப்படின்னா அந்த பெத்தவளோட மனசு, அந்த பெத்தவனோட மனசு எப்படி இருக்கும், 2 வயசு பிள்ளைகிட்ட என்ன இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டின். 60 வயசு பாட்டி பாவம், அவங்க என்ன பண்ணாங்க? ஸோ இந்த மாதிரி பட்டவங்களை தயவு செய்து நீங்கள் பிடிச்சீங்க அப்படின்னா பப்ளிக்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டேங்க. ஒரு 2 பேர் இல்லைனா ஒரு 4 பேரை நீங்கள் பிடிச்சி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கள இந்த பப்ளிக் என்ன பண்ணுறாங்கங்கிறது, யார் அடித்தா யார் கொன்னாங்கிறதே தெரியாது. வெளிநாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா டீஸ் பண்ணாலே ரோட்டில் வச்சு சுட்டு கொண்டுறாங்க. இப்போ கூட ஐரோப்பாவில் ரீசெண்டாக ஒரு பொண்ணு 4 பேர் ரேப் பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஒரு 4 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சி அவங்கள ரோட்லேயே போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நம்மளும் கொண்டு வரணும். எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த ஒரு கட்சியோ யாரையும் நான் டார்கெட் பண்ணலை. என்ன அப்படின்னா, எனக்கும் பொம்பளை பிள்ளை இருக்குது, நானும் ஒரு பெண் தான், நாளைக்கு எனக்கும் அந்த நிலமை வரலாம். அதனால் ஒரு 4 பேர் 5 பேரை ஒரு 4 டைம் இந்த மாதிரி 2 டைம் நடந்தது அவங்கள ரோட்டில் விட்டு என்ன பண்ணணுமோ நீங்கள் பப்ளிக்கில் ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் ஒவ்வொருத்தனுக்கும் வருது. அவ்வளோ அரிப்பெடுத்து இருக்கிறவன் அவன் அம்மாவையோ இல்லைனா அவன் தங்கச்சியையோ இல்லைனா கூட பிறந்தவங்க எத்தனை பேரோ இருக்காங்க, அவங்க வீட்டில் பண்ணலாமே. ஆனால் அவன் வீட்டு பெண்கள் தெரிய தான் செய்யுது. மற்ற பிள்ளைங்க என்னமோ நாங்களாம் ரோட்டில் பெற்று போட்ட மாதிரி இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குமே ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும். இந்த பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா எங்கள் கையில் தயவு செய்து ஒப்படைச்சிருங்க.